ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றீர்களாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சிராணி குழந்தை வரம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், ரஃபேல் வனத்தம்மாள் ஆண்மலை பாட்சிக்காகவும், இறந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், பிரான்சிஸ்கன் சபையில் உழைத்து மரித்த அருட்சகோதரிகள் பணியாளர்கள் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், அஷ்மா பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் கோல்டு மெடல் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், நன்கு படிக்க வேண்டியும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அன்னைக்கு நன்றீர்களாகவும் வளர்ச்சி அடையவும், தானியா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றீர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் நன்கு படிக்கவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் மருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கடைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தால் அருளுகிறீர் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சம் கொள்ளுகின்ற நல்ல மனசாட்சியையும் எதையும் இடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அருள்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து கை கொடுத்தனர். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1, 2 மற்றும் 7 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியில் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆம், யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே,
பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார். அந்த அருள்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கு அவர்களுக்கும் யூதர் அல்லாதோருக்கும் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம். ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில்தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன். ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர்கள் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். அதாவது, யாக்கோப்பின் ஆள்கள் சிலர் வரும் முன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். இந்த வெளிவேடம் பர்னபாவை கூட கவர்ந்து விட்டது. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததை கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம், நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே, அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டும் என நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்று கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையை என அழைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினமும் தவறாமல் ஆலயத்திற்கு சென்று திருப்பலி கண்டு மணிக்கணக்காக ஜெபித்து கொண்டிருந்த ஒருவர் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டார். படுத்த படுக்கையிலே விழுந்தார். கோவிலுக்கு செல்ல முடியவில்லையே, ஜெபிக்க முடியவில்லையே என்று மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகியிருந்தார்.
அவரை பார்க்க வந்த நண்பரிடம் இவ்வாறு புலம்பினார். கடவுளுக்கு கருணையே இல்லை, எனக்கு மனசுக்கு நிம்மதியே இல்லை, என்னால் எழுந்துச்சி நடக்க முடியல, கோயிலுக்கு போக முடியல, கடவுளை கூட பார்க்க முடியல, இப்படி என்னை படுத்த படுக்கை ஆகிவிட்டாரே என்று புலம்பினார். அப்பொழுது அவரது நண்பர் அவரிடம் கூறினார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உனது படுக்கைக்கு அருகிலேயே இதோ இந்த நாற்காலியை நான் எடுத்து போடுகிறேன், இதில் இயேசு அமர்ந்திருப்பதாக நீ நினைத்துக்கொள். ஒவ்வொரு நேரமும் உனக்கு தோன்றுகின்ற பொழுதெல்லாம் உனக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்ற இயேசுவிடம் பேசு, அதுவே உனக்கு ஆண்டவருடைய அருளையும் மனதிற்கு நிம்மதியையும் கொடுக்கும் என்று கூறிவிட்டு சென்றாராம். அவர் அருகிலே இருந்த அந்த நாற்காலியிலே இயேசு அமர்ந்திருப்பதை உணர்ந்து அவர் இயேசுவோடு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பேசத் தொடங்கினார். உள்ளத்திலே வலிமை பெற்றார். உடல் நலம் பெற்று மீண்டும் ஆலயத்திற்கும் தமது பணிகளையும் தொடர ஆரம்பித்தாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே ஜெபம் என்பது ஒரு சில வார்த்தைகளை வெறும் உதட்டினால் உச்சரித்து கொண்டே இருப்பது என்றும் நமது தேவைகளுக்காக மன்றாடுவது என்றும் மட்டுமே நாம் நினைக்கின்றோம். ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த எளிய அருமையான ஜெபத்திலே, ஒரு மன்றாட்டிலே, ஒரு இறைவேண்டிலே இருக்க வேண்டிய அனைத்து அங்கங்களையும் படிநிலைகளையும் அழகாக அவர் பொருத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். புகழ்ச்சி, அர்ப்பணம், மன்றாட்டு, மன்னிப்பு, இவை நான்கும் ஒவ்வொரு ஜெபத்திலும் நிச்சயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும். பல நேரங்களிலே நமது கஷ்டங்களை சொல்லி புலம்புவதும் அல்லது நமது தேவைகளை சொல்லி மன்றாடுவது மட்டுமே நமது ஜெபமாக இருக்கின்றது. இந்த கர்த்தர் கற்பித்த இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்திலே இந்த 4 அங்கங்களும் அழகாக அமைந்திருப்பதை நாம் கண்டுணர வேண்டும். நமது ஜெபங்களிலும் கூட இறைவனை புகழ்ந்து எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து பிறகு நமது தேவைகளுக்காக மன்றாடி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து வரை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி பெடுக்குடன் கொண்டு வந்திருக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் இந்த மறை நிகழ்ச்சியின் வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல் இரக்கத்துடன் அவர்களை சீர்படுத்தவும் திருவுளமானீர். எனவேதான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு மனதோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வானக தந்தையை, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது தூய பெயருக்கு காணிக்கை ஒப்பு கொடுத்து உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதனம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவாமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய விருப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருட உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கணிய திருவுளமானீர். இதனை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய அப்போஸ்தலர், மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உமடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாம். போனான் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம்
உமது உறவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது வாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உன்னரை கல்கிட எங்களை தோண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னைய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருளுதவிகளையும் நற்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிதலும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பின் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் கொண்டாடிய இந்த திருவிருந்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கிக் கொண்டு ஒருவர் ஒருவரை ஏற்று ஒன்றிணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தருமுடன் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயும் மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணியமாயும் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணஸ்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.